ஆங்க இன்னைக்கு வந்து என்ன வீடியோனா நம்ம புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இன்னைக்கு வந்து பால் காய்ச்சி போடுவோம். அதுக்கு பொருள்லாம் ரெடி பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்க வாங்க பார்க்கலாம். கடையை பார்த்துக்கோங்க. இந்த விரைவில் ஆரம்பம். ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கும். போக வீடியோஸ் பார்க்கலாம் வாங்க. இந்த ஷாப் இருக்கிறதோட ஃபுல் வியூ பாருங்கள். அந்த சைடு பேக்கரி, இந்த சைடு ஒரு துணி கடை. நம்ம ஷாப்பு இங்கே தான் வரப்போகுதுங்க. நம்ம ஆளுங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. லாபம் ஒரு பாப்பா மங்கையர்கரிசி இங்கே 2 பேர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சாமிக்கு பால் பொங்குறதுக்கு உண்டான பொருள்லாம் எடுத்து வச்சிட்டோம். அந்த சைடில் விரவு எடுத்து வச்சுருக்கோம், மண்டு கொட்டி வச்சுருக்கோம். அங்கே தான் அடுப்பு வச்சு பால் பொங்க போகிறோம். இவங்க சாமியை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவே என்ன குத்து விளக்கெல்லாம் பல பல இருக்குது. மங்கையர்கரிசி ஒரு ஆய் சொல்லு. ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு எங்களுக்கு நம்ம கடையில். இன்னைக்கு தான் நம்ம குட்டி முருகர் வந்துட்டாருங்க. அலங்காரம் பண்ணிடு. இதே என்ன இதெல்லாம் பொருள்? மஞ்சள் வந்து என்ன மஞ்சளோட இது என்ன மகிமை? மங்களகரமா? பருப்பு வைக்கணும்னு சொன்னாங்க. 5 வகையான இது வைக்கணும்னு சொன்னாங்களா? இந்த மாதிரி தேர்வு என்னது? அப்படியா? நான் வரட்டா? நான் போட்டு தரேன். என்ன அது எடுத்துகிட்டு வர? அடுப்பு தான். இந்த மாதிரி எடுத்துடலாமா? எந்த செட்டிங்கில் வைக்கலாம்? இப்படியா வைப்பாங்க? நிறுத்து. இப்படியா? இதே போல நான் நீங்கள் நிறுத்தலாம். என்னமோ சொல்கிறேன். ஐயா இப்படி வச்சா நிற்காது. ஏன் நிற்காது? இன்னும் 3 எடுத்துகிட்டு ஓடு. இன்னும் 3 இல்லை, இன்னும் 2 தான் இருந்துச்சு. மேலே போய் பாட்டாரு. டக்குன்னு பாரு. நாங்கள் அங்கே பாருங்க சாஃபா பெரிய வருவாங்கன்னு பார்த்தா எப்படி? அவ்வளோதான். பால் ஊற்றிடலாங்க. பால் வந்து எந்த பக்கம் பொங்கி வரணும்? கிழக்கு பக்கம் வரணும். பொறுப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்குது பாப்பா. பேர் மங்கையர்கரிசி. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு மங்களகரமான வேலையை செஞ்சிட்ருக்குது. சூப்பர் சூப்பர். அழகு. அழகாக டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க. செம. நான் பூசணிக்காய் எடுத்துன்னு வச்சுட்டா? ஓகே. எங்கே சின்ன பூசணிக்காய் குட்டி? இங்கே இருக்கு. இதை வந்து முன்னாடி எலுமிச்சைக்கு பதிலாக இதை அறுத்து வைக்கிறேங்க. அவ்வளோ திஷ்டி வரும். எலுமிச்சைக்காய் பதிலாக இதை எடுத்து வைக்கிறேன். ஆமாடா. அவே நிறைய லைட் டெக்கரேஷன் லைட்லாம் நிறையா இருக்குங்க. இப்போ பாரு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு இடமே. பொங்கிருச்சா பால்? பொங்கி வரப்போகுது. என்றைக்குமே பாரம்பரியம். ஓ எங்காலும் இருந்தாச்சே தெரில. ஓகே தொடச்சிடலாம். எல்லாமே சாமிக்கு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. டெக்கரேஷன் வந்து நம்ம பாப்பா தான். சூப்பர். விளக்கில் எண்ணெய் ஊற்றி பருத்துனா சரியா போச்சா? இப்போ ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வுங்க. குத்து விளக்கு படுத்துறாங்க. பொங்குதா? ஓகே. சாமி கும்பிட்டு போனாவே. வருது ஹாப்பி. அழகாக வந்துருச்சு.
இந்த சைடு வந்துச்சு. நம்ம வாங்கணுமா? நம்ம வாங்கணுமா? வரணும், வெளியே வரணும். ஊதிச்சிங்களா? ஓ ரைட் ரைட்டு. அடுத்தது எல்லாமே கடையை நல்லபடியாக நடத்தணும். ஓகே. இப்போ வந்து குத்துவிளக்கு பறிச்சிருவாங்க. பால் குத்துவிளக்கு பொறுத்த முன்னாடியே பால் பொங்கிடுச்சு. சக்ஸஸ் தான் பொறுத்தியாச்சு. சக்ஸஸ் தான் பொங்கியாச்சு. பொறுத்தியாச்சுங்கிறேன். குத்துவிளக்கு உள்ள மாட்டிக்கிச்சு. அஞ்சு விளக்கு நல்லா எரிஞ்சால் தான் அவள் சூப்பராக இருக்குது. நீ பொறுத்துற பொறுத்த வா 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 உட்காரு. இன்னும் பொங்குதா? குடி ஃபஸ்ட் குடி குடி சாக்குங்க. ஊதி குடி ஊதி. வானரம்மா தாரங்க மாட்டு வானரம்மா. வாழ்த்துக்கள். ஆ அப்படியா? ஓகே ஓகே. நான் குடிக்கிறேன். டைம் ஆறாவதுங்க, யாருமே வரல. பால் காய்ச்சி நாங்கள் கடையோட ஓனரு, நாங்கள் தான் கடையோட வந்து நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோம். ஐயோப்பா யாருமே விடுங்க. சாமி கும்பிட்டுச்சுங்க, எல்லாமே வச்சாச்சு. வெற்றிகரமாக பால் பொங்கி வச்சுங்க. கடையோட ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுங்க. அப்படியே காட்டுமா? ஆய்க்கிறப்பே பால் பொங்கி முடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்துட்டாங்க இருப்பான். வேற பால் கூட கொடுத்தது. எங்கள் கடை பக்கத்தில் பேக்கரி இருந்தது. ரொம்ப வசதியாக போச்சு போல். பாருங்க லாப டீ சாப்பிட உட்காந்துருச்சு.